ஒருத்தருக்கு அவரோட கம்பெனியில ஒரு இழப்பு, என்னன்னா பணக்குறைவு ஏற்படுது. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில அதிகாரிகளை ஒவ்வொருத்தரா கண்காணிக்கிறதுக்கு வைக்கிறாரு. அப்போவோ பணம் திருடப்படுது. என்னடா இதுன்னு சொல்லி சிசிடிவி கேமரா வைக்கிறாரு. அதற்கோ ஒரு அதிகாரியை வைக்கிறாரு. அப்பவும் பணம் திருடப்படுது. கடைசி வரைக்கும் அவரால் திருட யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அவர் வைத்த அதிகாரியில ஒருத்தன் தான் அந்த திருடன். அது மட்டும் இல்ல, சிசிடிவி கேமராக்கு வைத்த அதிகாரியோ அதே திருடன் தான். நம்ம மனுஷங்களை ஏமாத்திடலாம், ஆனா ஆண்டவரை ஒரு நாள் ஏமாத்த முடியாதுன்னு வசனம் இப்படி சொல்லுது. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கின்றன அப்படின்னு எரேமியா 32:19 போட்டிருக்கு. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவனவனோட கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பார்வைக்கு சிறு வயதிலிருந்து பொல்லாப்பா செய்யறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்மளுடைய காரியங்களையும் கர்த்தர் சிறு வயதிலிருந்து ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய நாள் வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை காத்து கொண்டு தீங்க விட்டு ஓடுவோம். இந்த ஒரு விஷயத்தை குறித்து தயவு செய்து சிந்தித்து பாருங்களேன்.